வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஜோஹர் மாநில தேர்தல் பெர்லின் தொகுதியில் மாயிகா குறிவைத்துள்ளது. தேசம் அரசியல் களம் குணநன்மணியம். ஜோஹர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணி கூட்டணியோடு தொகுதி பங்கீட்டு உடன்படிக்கையின்படி மாயிகா தனது கவனத்தை பெர்லின் தொகுதியின் பக்கம் திரும்பியுள்ளது. ஜோஹரில் மாயிகாவின் மாநில தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து பேசிய மாயிகா தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் வேலை செய்யலன்னா மாயிகாக்காரங்க ஜெயிச்சு ஒண்ணுமே செய்யலன்னு நீங்க குறை கூற முடியுமா? முடியாதா? மாயிகாவை நீங்க குறை கூறலாம். ஆனா அதே இன்னொரு வேட்பாளர் வந்ததுன்னா அந்த கட்சியை சொல்ல மாட்டீங்க, அவரு வேலை செய்யறாருன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த போட்டி போடுறவரு அந்த கட்சியில சம்பந்தப்படாதவரா இருப்பாரு, இனத்தை சேர்ந்தவர். உங்கள்கிட்ட நான் சொல்றதெல்லாம் என்ன, கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் இப்ப உள்ள காலகட்டத்தில், இந்த கூடிய காலகட்டத்தில் 2018 இருந்து எல்லாமே நீங்க பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. தேசிய முன்னணி கூட்டணி கட்சிகளோடு மேற்கொள்ளப்பட்ட தொகுதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மாயிகா போட்டியிட திட்டமிடும் புதிய தொகுதிகளில் பெர்லின் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அதேவேளையில் தொகுதி மாற்றங்கள் தொடர்பான ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன என அவர் தெரிவித்தார். ஒன்று மட்டும் நினைச்சுக்கீங்க, இது தமிழ்நாடு இல்ல. அந்த கட்சியும் இல்ல எந்த இந்திய கட்சியும் முதலமைச்சராக போறதில்ல, பிரதமராக போறதில்ல. அப்பனா நம்ம பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்க போது. போராட்டம் தொடங்குற போது போராட்டம் செஞ்சு கூட்டாளிய சூழலா பெருசா மாற போறது இல்ல. ஆனா எந்த வண்டியில உங்க குழந்தைகளை எதிர்காலத்துக்கு ஏற்றுவீங்க? எந்த வாகனத்துல? ஒரு நல்லா இருக்கக்கூடிய வாகனமா, இல்ல இந்த வாகனம் ஓடுமா ஓடக்கூடாது ஓட முடியுமான்னு கூட தெரியாத வாகனத்துல ஏற்றுவீங்களா? மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்க உங்கள்கிட்ட சொல்றது எல்லாமே உண்மை. கடந்த காலத்துல ஒரு சிறு சிறு பேருக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லலாம், இன்னும் கூட சொல்லலாம், என்ன ஆரம்பிச்சது மாயிக்கா, ஆரம்பிச்சது மாயிக்கா, இதுக்கு எல்லாமே. ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்றது 1.8 பில்லியனோட சொத்து இது. அதுக்கு பாதுகாவலனா நான் சான்சலரா இருக்கேன், ரத்தோஸ்ரீ சர்வதேசன் ப்ரோ சான்சலர், நான் எய்ம்ஸ் சேர்மேன், நான் MIT சேர்மேன். இதுக்கெல்லாம் எனக்கு சம்பளம் எவ்வளவு தருங்களா? 100,000. நீங்க ஒரு காசு கூட இல்லைங்க சம்பளம், இலவசமா வேலை செய்றோங்க நாங்க. அங்க கிடைக்கிற தேசினி கூரை, அதனாலதான் நான் ஒரு 5 விதமான கூரை சாப்பிடுவேன். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜோஹர் மாநில தேர்தலில் மாயிகா 4 தொகுதிகளில், அதாவது கமேலா, கஹாங், தங்காரோ, புக்கிட் பத்து ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிட்டு 3இல் வெற்றி பெற்றதாக புக்கிட் பத்து தொகுதிகள் தோல்வியடைந்தது. தங்காரோ தொகுதியில் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றார். ரவீன்குமார் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார். கமேலா தொகுதியில் சரஸ்வதியும், கஹாங் தொகுதியில் வித்யானந்தனும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் புக்கிட் பத்து தொகுதியில் சுப்பையா போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த தேர்தலில் பெர்லின் தொகுதியில் மாசிசா கட்சி போட்டியிருந்தது. தற்போது தேசிய முன்னணி கூட்டணியோடு தேர்தல் யுக்திகளின் அடிப்படையில் மாயிகா இத்தொகுதியை குறிவைத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.